தீரன் ஆதிராவிடம் என்ன அவ்வளவா மிஸ் பண்ண என்று கேட்க அவளும் நீங்க என்ன மிஸ் பண்ணலையா என்று கேட்டாள். அவளை ஒரு கணம் கூர்ந்து பார்த்தவன் இதுக்கு பதில அப்படியே உன்னை பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போய் என்னால சொல்ல முடியும் என்று அவன் சொல்ல அவள் முகம் சட்டென்று சிவந்து விட்டது. ஆனா நாளைக்கு ஒரு நாள் இருக்கே, அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன், வந்து சொல்றேன் என்று அவளின் கண்ணத்தை தட்டி விட்டு குளியல் அறைக்குள் சென்று விட்டான். அப்பவும் சரி இப்பவும் சரி, ஆளை சுண்டி இழுக்கிற அழகு மட்டும் குறையவே மாட்டேங்குதே இவகிட்ட. தீரா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று தனக்குள் சிரித்து கொண்டான். குளித்து முடித்து அவன் வெளியே வர அவள் அறையில் இருந்த சிறிய டைனிங் டேபிளில் அவனுக்கு உணவுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் ஆதிரா. அவளை பார்க்க அவன் மனம் இதமாக உணர்ந்தான். இந்த ஒரு நாளுக்காக எத்தனை நாட்கள் ஏங்கி இருப்பான், தவித்திருப்பான், காத்திருப்பான். இந்த ஒரு நாள் தன் வாழ்வில் வரவே வராது என்று நினைத்திருக்க வாழ்வே சூனியம் என்று இருந்தது. ஆனால் இன்று தன் எதிரில் தனக்காக உணவை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் தன் ஆதிரா என்று நினைக்கும் பொழுதே அவன் உள்ளம் ஒருவித பரவச உணர்வில் தவித்தது. மெதுவாக அவள் அருகில் சென்றவன் அப்படியே அவளை பின்னிருந்து அணைத்துக் கொண்டான். அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை வைத்துக்கொண்டு கன்னத்தோடு கன்னம் உரசி அவளை அணைத்தபடி இருந்தான். இருவருக்கும் அந்த தருணம் வேண்டும் என்பது போல இருந்தது. இருவருமே மற்றவரை அந்த அளவுக்கு மிஸ் செய்தார்கள். என்னடி கேட்ட? எவ்வளோ மிஸ் பண்ணினேனா? அதை சொல்லணும்னா இன்னைக்கு ரேவதி கிட்ட காலையில சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நானே மீற வேண்டியிருக்கோம். அதனால அதை பத்தி நான் நாளைக்கு சொல்றேன். நீ எனக்கு சாப்பாடு ஊட்டுறியா என்று கேட்டான் தீரன். அவள் அவனை உட்கார வைத்து பரிமாறியபடி அவனுக்கு ஊட்ட வர, இல்ல இங்க உட்கார்ந்து என்று அவன் தன் மடியை காண்பித்தான். அவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஆஹா, நான் இப்படியே ஊட்டுறேன் என்று அவள் சங்கடமாக கூற, என்கிட்ட என்ன உனக்கு வெக்கம்? ஒழுங்கா இங்க உட்கார்ந்து ஊட்டினாதான் சாப்பிடுவேன் என்று அவன் அடம் பிடிக்க வேறு வழி இல்லாமல் அவன் மடியில் அமர்ந்து அவனுக்கு ஊட்டினாள். நீ சாப்பிட்டியா என்று தீரன் கேட்டான். அவள் இல்லை என்றதும் இருவரும் மாற்றி மாற்றி ஊட்டி கொண்டார்கள். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்துவிட, இப்ப நாம எதுவும் பேச வேண்டாம், அழகா அமைதியா தூங்குவியா என்றான் தீரன். ஏன், நீங்க எங்க போறீங்க? நானும் எங்கேயும் போகல. உன்னை விட்டு இனி எங்கேயும் போற ஐடியாவும் எனக்கு இல்ல. இங்கதான் இருக்க போறேன். என்ன, நான் அங்க உன் காதுல சொன்னதை மறந்துட்டியா? எனக்கு உன்னை அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கணும். தூங்கலாமா என்றான் தீரன். அவளும் வெட்கத்துடன் சரி என்பது போல தலையசைக்க இருவரும் மற்றவர் அணைப்பில் அப்படியே உறங்கி போனார்கள். ஒரே நாளில் எவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிந்தது. தன் வாழ்க்கையே திரும்பவும் தலைகீழாக மாறிவிடும் என்று இருவரும் நினைத்திருக்கவில்லை. காலையில் தீரன் சொன்னது போல இருவருக்கும் திருமணம் முடிந்தது. கோவிலில் வைத்து அவள் கழுத்தில் திருமாங்கல்யத்தை கட்டி அதை ரெஜிஸ்டர் செய்துவிட்டான் தீரன். ஆனால் இப்போதைக்கு திருமணத்தை சொல்ல வேண்டாம் என்றவன் திருமணம் ஆகாதது போலவே அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். ஆதிராவை பார்த்ததும் யசோதாவிற்கு மகிழ்ச்சிதான். ஆதிராவிற்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை தன் மாமியாரே தாங்கள் பிரிவதற்கு காரணமாக இருந்திருப்பாரோ? மகன் எதிரில் காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பது போல செய்துவிட்டு இவ்வளவு பெரிய வேலையை செய்திருப்பாரோ என்று நினைத்தாள் ஆதிரா. ஆனால் எதையும் வெளியே காண்பித்துக் கொள்ளவில்லை. அவர் கண்களில் உண்மையான அன்பு தெரிந்தது. ஏண்டா அப்படி பண்ண? நீங்க 2 பேரும் பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? இப்ப நீ வந்துட்டியே, நீயும் அவனை மாதிரி அவனையே நினைச்சிட்டு கண்டிப்பா காத்திருந்திருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல என்றார் அவரும் கலங்கிய குரலில். அவர்களுக்கு திருமணம் ஆனது தெரியாமல் சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் பண்றேன் என்று அவர் கூற, ஏமா சீக்கிரம், நாளைக்கே பண்ணிடுங்க என்றான் தீரன். பண்ணிட்டா போச்சு. நீ வேற ஏதோ சொல்லுவேன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த. நீயே பண்ண சொல்லும் போது எனக்கு என்ன பிரச்சனை? சரிப்பா என்றார் அவர். அதற்கு பிறகுதான் தீரன் ஒரு பெரிய விஷயத்திற்காக காத்து கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்ப்பை வீணாக்காமல் ஏற்கனவே எப்படி அவனுக்கு சில விஷயங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டதோ அதே போல வந்தது. ஆனா பைத்தியக்காரத்தனமா சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவான்னு தான் தீரன் எதிர்பார்க்கல. ஆனா இப்ப இருக்கிற தீரனுக்கு போலீஸ் மூளையும் சேர்ந்திருக்கோன்னு மறந்துட்டாங்க போல. பல நாள் கிடப்பில் இருந்த கேஸை அரை நாளில் முடிச்சவனை பத்தி தப்பா எடை போட்டுட்டாங்க. நான் அவ்வளோ சொல்லியும் திரும்பவும் எப்படி அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட்டிட்டு வர? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இதுவரைக்கும் எத்தனை பேரை அவ ஏமாத்திருக்கான்னு தெரியுமா என்று ஒரு லிஸ்டே அனுப்பி இருந்தார்கள். ஆனால் பாவம், அதையெல்லாம் நம்பும் அளவிற்கு இன்னும் அவன் பழைய தீரன் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதே போல ஆதிராவிடமும் அவன் ஏற்கனவே சொல்லி இருந்தான், உனக்கு இன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்று. அதே போல அன்று ஆதிராவிடம் அந்த பெண் நேரில் வந்தாள். இன்று போனில் தான் தொடர்பு கொண்டாள். உனக்கு எத்தனை முறைதான் சொல்றது எங்க வாழ்க்கையில வராதன்னு? உனக்கு தெரியுமா அவர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காருன்னு? எங்க கூட ரகசியமா குடும்பம் நடத்திட்டு இருக்காரு.
என் பையன் நாங்க எல்லாரும் இப்போ பெங்களூர்ல இருக்கோம். நீ திரும்பவும் இப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ற? உனக்கு அறிவில்ல என்று அவள் கேட்க, அப்போதும் ஆதிரா அசராமல், இந்த 3 வருஷத்துல நீங்க அவரை கல்யாணம் பண்ண வேண்டியதானே என்று ஆதிரா கேட்க, அது என்று தடுமாறியது அந்த குரல். அவர் ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவரை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஒழுங்கா எங்க வாழ்க்கையில இருந்து விலகிடு என்று மிரட்ட ஆரம்பித்தது. இதையெல்லாம் தீரனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பது பாவம் அந்த பெண்ணுக்கு தெரியவே இல்லை. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை என்று கட் செய்து விட்டாள் ஆதிரா. அவனுக்கு அனுப்பப்பட்ட தகவல்கள், போட்டோக்கள் எல்லாம் பொய்யானது என்று தீரனுக்கும் தெரியும். அன்று அவன் இருந்த மனநிலையில் எதையும் ஆராய்ந்து கூட பார்க்கவில்லை. முன்பு ஆதிராவும் தீரனும் என்ன தவறு செய்தார்கள் என்றால், இருவரும் மற்றவர்களை பற்றி வந்த தகவல் வேறு யாருக்காவது தெரிந்தால் தான் நேசித்தவர்களை அவர்கள் தப்பாக நினைக்க கூடும் என்று அதை பற்றி வெளியே கூட சொல்லவில்லை. ஏன் மற்றவரிடம் கேட்கவும் இல்லை. ஆனால் இப்போது அதையெல்லாம் தாண்டி விட்டார்களே. தீரனுக்கு வந்த தகவலின் IP அட்ரஸ், ஆதிரா போன் கால் வந்த போனின் லொகேஷன், இவை அனைத்தும் ஒரே இடம்தான், ஒரே நெட்வொர்க்கில் இருந்து வந்தது என்றும் கண்டுபிடித்தான். யார் என்று பார்த்தால் இரண்டுமே அவன் வீட்டை தான் காட்டியது. யாராக இருக்கக்கூடும் என்று பார்க்க அது வேறு யாரும் இல்லை, அவன் அத்தை மகள் ஷாலினி என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இனி தங்கள் வாழ்க்கையில் வந்தால் அவ்வளவுதான் என்று தீரன் எச்சரித்தான். நீ செஞ்சது எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலைன்னு உனக்கு தெரியுமா என்று மிரட்ட பயந்தே போனார் ஷாலினியின் அப்பா. மாப்ள, என்ன மன்னிச்சிடுங்க, நான் இவளை கூட்டிட்டு போயிடுறேன். இனிமே உங்க வாழ்க்கையில இவ கண்டிப்பா வரவே மாட்டா என்று பெரிய கும்பிடு போட்டு மகளோடு அங்கிருந்து கிளம்பியே விட்டார். பின்னர் அவர்கள் கிளம்பிய பிறகுதான் தங்களுக்கு திருமணமானதை தன் தாய்க்கு தெரிவித்தான் தீரன். ரொம்ப சந்தோஷம்பா, சீக்கிரமாவே ரிசப்ஷன் வச்சிடலாம் என்று யசோதா கூற, அதெல்லாம் தேவையே இல்லம்மா என்றான் நவன். ஆல்ரெடி மனசளவுல ஒருத்தரோட ஒருத்தர் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். புதுசா எதுக்கு ரிசப்ஷன்? ஏற்கனவே பண்ண ரிசப்ஷனுடைய ஆல்பம்லாம் அப்படியே தானே இருக்கு, விடுங்கம்மா பாத்துக்கலாம் என்றான். எப்படியோ அவர்களுக்கே அவர்களுக்கான தனிமை கிடைத்தது. இவ்வளவு நாள் காத்திருப்பு. தன் மனைவியை இழுத்து தன் அணைப்பில் வைத்துக் கொண்டான் தீரன். அவளோ ஓயாமல் சாரி சாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அடியே போதும், சாரி எல்லாம் அப்புறமா சொல்லிக்க அப்படின்னு பார்த்தா நான் கூட தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். தேவையில்லாம 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, தூங்குனா அப்படியே தூங்கிட்டே இருக்க மாட்டோமான்னு தோணும். எழுந்திருச்சா அப்படியே வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க மாட்டோமான்னு இருக்கும். வீட்டுக்கு வரும்போது என்ன வரவேற்க நீ இல்ல, எனக்காக காத்திருக்க நீ இல்ல. நேத்து சாப்பாடு ஊட்டி விட்ட பாரு, அந்த மாதிரி நீ இல்லையேன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கடவுளே, லைஃப் இப்படியே போயிடுமான்னு பயந்துட்டேன்டி. அது நரக வேதனை, அதை தாங்க முடியாம சாகலான்னு கூட நினைச்சிருக்கேன் என்று அவன் பேசி முடிப்பதற்குள் அவன் உதட்டில் விரல் வைத்து தடுத்தாள் ஆதிரா. அதில் முத்தமிட்டவன், இரு நான் முடிச்சிடுறேன் என்று தொடர்ந்தான். ஆனா அந்த கோபம் எல்லாம் அப்படியே ஊமையிலதான் இருந்துச்சு. நீ என்ன கோழையாக்கிட்டேன்னு நினைச்ச. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல், பிசினஸ் எல்லாம் தங்கச்சிக்கிட்டையும் மாப்பிள்ள கிட்டையும் கொடுத்துட்டு அப்படியே டிபார்ட்மெண்ட் சைடு வந்துட்டேன். ஆனா கண்டிப்பா உன்னை திரும்ப இப்படி மீட் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்கேயோ நீ சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா என்று நிறுத்தினான் தீரன். யுவனை அவள் அணைத்ததை நினைத்த கோபத்துடன், இங்க பாரு, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு இப்படி யாரையும் நீ கட்டி பிடிக்காத, சரியா என்றான் கோபமாக. அவள் ஏன் என்பது போல அவனை பார்க்க, அது அப்படிதான் என்றவன், யூ ஆர் மைன். என்னை விட உன்கிட்ட யாரும் க்ளோஸா இருந்தா என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்றான் கடுப்புடன். அது எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு பெரிய மனசு பண்ணி விட்டுட்டீங்க என்று நக்கலாக கேட்டாள் ஆதிரா. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, எனக்கு சொந்தமானது என்கிட்ட வந்துருச்சு. எதுக்கு இன்னும் பழசையே பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் என்ற தீரன் அவளின் இதழை கவ்விக்கொண்டான். இந்த தீரன் அவன் ஆதிராவினில் கலந்து காதல் வாழ்வின் முதல் அத்தியாயம் துவங்க ஆரம்பித்தான். தீரனின் ஆதிரா அவனுள் சங்கமித்தாள். முற்றும்.